வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. விகடன் பிரசுரத்துடைய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடந்து முடிஞ்சது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் பேசின பேச்சு தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக திருமாவளவன் குறித்து சில விஷயங்களை அந்த மேடையில் விஜய் பகிர்ந்துக்கிட்டார். கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய விசிகாவுக்கு, குறிப்பாக திருமாவளவனுக்கு அந்த கட்சிகளால் எவ்வளோ நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அவர் இந்த விழாவுக்கு வரலை அப்படின்னு சொல்லி விஜய் பேசுனது அப்படிங்கிறது தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதுக்கு உடனடியாக பதில் சொல்கிற மாதிரி திருமாவளவன் ரியாக்ட் பண்ணிருக்காரு. நாங்கள் எங்களோட கருத்தியலில் உறுதியாக இருக்கோம், தெளிவாக இருக்கோம். அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் யாருக்கும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிப்பிட்றாரு. அதே நேரத்தில் இதே விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து சில விமர்சனங்களை முன் வச்சார். அதற்கும் திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா பேசுனது அப்படிங்கிறது 100% தவறானது தான். இது குறித்து நாங்கள் அவர்கிட்ட விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்த பார்க்குறாரா விஜய் அப்படிங்கிறது தான். இது சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க இயக்குனர் பிரவீன் காந்தி, விஜயுடைய ஆதரவாளர் மணிகண்டன் வீராசாமி, அதே போல் ஊடகவியலாளர் மில்டன், இவர்களோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பாவலன். அனைவருக்கும் வணக்கம். பாவலன்ட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாவலன், திருமா இப்படி சொன்னாலுமே கூட தமிழிசை ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் பேசின பேச்சை எப்படி நாம் புறந்தள்ளிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது தமிழிசை குறிப்பிட்ட இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா இல்லை இதுதான் முடிவா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இன்றைக்கு சில ஊடகங்களில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசையும் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு நாங்கள் நீண்ட நெடுங்காலம் திமுக அணியில் பயணித்து வருகின்றோம். கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியா முழுமைக்கும் சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்து வருகின்றோம். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கி வருகின்ற காரணத்தினால், தொடர்ந்து பல தேர்தல்களில் வெற்றி வாகை சூடு வருகின்ற காரணத்தினால் கொள்கை பகைவர்கள் இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு விஜய் போன்ற ஆட்களை கொள்கை பகைவர்கள் கையாளுகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களை பற்றி பார்த்தால், அவர் எங்கள் கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர், கட்சியில் சேர்ந்து ஒரு 6-7 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த நூல் வெளியீட்டு விழா விகடன் குழுமத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் என்கின்ற தலைப்பிலான அந்த நூல் வெளியீட்டு விழா ஓராண்டிற்கு முன்பே திட்டமிடப்பட்டது. அந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அல்லது ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொள்வதாக, அதற்கான ஒப்புதலுக்காக சில முன்னெடுப்புகள் நடந்து அது கடைசியில் கைகூடலை. அதன் பிறகு அன்றைய காலகட்டத்திலேயே தலைவர் எழுச்சி தமிழரோட ஒப்புதல் கேட்டார்கள், அவரும் ஒத்துக்கொண்டார். அதன் பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா எங்களுடைய கட்சியில் நாங்கள் நடத்தின மாநாட்டில் தான் அவர் இணைகிறாரு. இதற்கு பிறகுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலை, ராகுல் காந்தி அவர்கள் வரலை. அப்போ இந்த நூல் வெளியீட்டு விழாவை யாரை வைத்து நடத்துவது என்கின்ற அந்த அடிப்படையில் கடைசியாக தான் விஜயை கொண்டு அந்த இதில் சேர்க்குறாங்க, அந்த நூல் வெளியீட்டு விழாவில். அது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நாளிதழால் ஒரு பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக உருவாக்கப்பட்டு அது ஊடகங்கள் பெருசாக விவாதமாக்கப்பட்டது. நாங்கள் இன்றைக்குமே அதில் எங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனன் எங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளியாக உள்ளே வந்தாலும் ஒரு விடுதலை சிறுத்தையாக அவர் இது வரைக்கும் எங்கள் கட்சியில் பயணிக்கலை. கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்களோடு அவர் ஒன்றரை கலந்து
தொண்டர்களோடு கலந்து அவர் வந்து இந்த கட்சியில் பயணிக்கலை. அவர் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பாளர், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். நீங்க இப்படி சொன்னாலுமே கூட, ஆனா அந்த பார்த்துட்டு பொறுப்பாளராக இருக்கிறவங்களும் சரி கேட்கக்கூடிய கட்சிக்குள்ள கேள்வி வந்து அப்படிங்கிறது வந்து இவங்க ஓகே ரைட் விளக்க கேட்கறேன்னு சொல்லி சொல்றாங்க, அவர் பேசுற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொன்னா என்ன, பேசுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தானே அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இல்லை, நாங்கள் வந்து அவர் பேசியது தவறு. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணிக்குள் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரை பலமுறை வந்து இது போன்ற கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு கூப்பிட்டு வந்து தன்னுடைய கண்டிப்பை வந்து காட்டியிருக்கின்றார். ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி எந்த விதமான மதிப்பீடு தொடர்பான எந்த கருத்துக்களும் உயர்வாக பேசப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அவமானமாக தான் இது கருதுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வந்து அவரை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில் தான் அங்கே விஜய் பேசியதும் சில கருத்துக்களை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வேறு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அவர் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி வேறு ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சி தமிழர் அழைத்து செல்லலாம் என்கின்ற முயற்சியை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்றத நாங்கள் உணர்றோம். ஆனால் அவரது முயற்சி என்பது இன்றைக்கு எந்த காலத்திலும் நடக்காது. விடுதலை சிறுத்தைகள் அவர் பலவீனமானவர்கள் அல்ல. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகவும் சாதுரியமாக தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க விஜயை நோக்கி முன் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் விஜயோடைய ஆதரவாளர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்கலாம். நீங்க வைக்கிறது குற்றச்சாட்டை முன் வைக்கிறது உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளரை நோக்கி, நான் யார்கிட்ட கேட்கறது? எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு பரவலாக்கப்பட்ட ஜனநாயக உரிமை வந்து எங்க கட்சிக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் அந்த பரவலாக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் என்பது கூட்டணியின் நலனுக்கோ கட்சியின் நலனுக்கோ எதிராக இருக்கும் பட்சத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக வருகிறோம். ஆதவ அர்ஜுனா என்பது அவருடைய பேச்சில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, லட்சக்கணக்கான தொண்டர்கள் அடங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. விரைவில் ஆதவ் அர்ஜுனா மீது கட்சியின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான ஒப்புதலை தலைவர் அவர்கள் முன்னணி பொறுப்பாளரிடம் கேட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் வரேன், சூர்யாவோட பார்வையை கேட்டு வந்துறேன். சூர்யா சேவியர் சார், விஜயோடைய பேச்சு ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு திரும்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, அது இருக்கட்டும். இந்த ரெண்டு பேரோட பேச்சு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை எல்லா பகுதி மக்களிடமும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இல்லை. இது பச்சையான ஒரு அரசியல் காய்களை நகர்த்தக்கூடிய ஒரு மேடையாக அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒருவர் வந்து பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபியால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முயற்சியாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா பிஜேபி நினைச்சா ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிடலாம், அதை விட மோசம் கிடையாது பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மன்னராட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விஜயினுடைய மாநாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய கட் அவுட்டு தான் வச்சுருந்தார். அப்போ விஜய் கட்சியை வீழ்த்துவதற்கு வந்தாரான்னு தெரியல. அப்படின்னா மன்னராட்சியை வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் சேர சோழ பாண்டியர்களுடைய கட் அவுட்டை கொண்டு போய் விஜய் அவர்கள் மாநாட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது எல்லாமே முரண்பாடாகவே இருக்கிறது. எல்லாம் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கூட்டணி ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களையும் இந்த கூட்டணி ஒரு கொள்கை அடிப்படையில் நின்று வலுவாக சந்தித்திருக்கிறது. ஒரு தத்துவத்தின் பின்புலத்தில் நின்று சந்தித்திருக்கிறது. ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கலாகத்தான் இந்த அணி இருக்கிறது, மறந்துடக்கூடாது. இந்த அணி ஏதோ வந்து கட்சிகளுடைய சேர்மானங்கள் மாத்திரமல்ல, அந்த சேர்மானங்கள் எதை நோக்கி இருக்கிறது? ஒரு சமூக நீதியை மையப்படுத்தி இருக்கிறது, ஒரு பெண் விடுதலையை மையப்படுத்தி இருக்கிறது, எல்லோருக்குமான ஒரு வளர்ச்சியை மையப்படுத்தி இருக்கிறது, மதச்சார்பின்மையை மையப்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை மையப்படுத்தி தான் இந்த அணி இங்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இதற்கு மக்கள் பெருவாரியான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்று தான் இது பேசப்பட்டது.
2019 நாடாளுமன்ற தேர்தலும் 21 சட்டமன்ற தேர்தலும் 24 நாடாளுமன்ற தேர்தலும் இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். தமிழ் நாட்டு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் ஒரு அணியாக இருப்பதால் தான் 50 முதல் 52% வாக்குகளை இங்கே பெற முடிகிறது. மோடி 8 முறை வந்தும் தமிழ்நாட்டில் அவரால் இங்கே என்ன செய்ய முடியவில்லை, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை. மாறாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதாக சொல்லிவிட்டு ஓடிப்போன வரலாறு தான் இங்கே நடந்திருக்கிறது. எனவே இந்த அணி என்பது கொள்கையில் தத்துவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியாகத்தான் திமுக கூட்டணி மக்கள் மன்றத்தில் பார்க்கப்படுகிறது. அதுதான் அதனுடைய இது. இப்ப திமுக கூட்டணிக்கு மாற்றாக இருக்கக்கூடியவர்கள் பல கூறுகளாக சிதறி இருக்கிறார்கள். ரஜினியை வைத்து பாஜக அதை ஒருங்கிணைக்க முயற்சித்தது. இப்போது விஜய்க்கு இயல்பாக தலைவா என்று அல்லாட்டா சர்க்கார் என்று அவர் தனது அரசியல் வெளிப்பாட்டை திரைப்படங்கள் மூலமாக காட்டிக்கொண்டே இருந்தார், தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் விருப்பத்தை. இப்போது பாஜக இவரை அழைத்து அதற்கு ஏற்ற ஒரு வடிவமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறதோ என்ற அச்சத்தை விஜய் அவர்களுடைய பேச்சு உருவாக்கி இருக்கிறது. இவர் பாஜகவால் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறாரோ என்ற பேச்சு தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் விவாத பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஏன்னா தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அது அண்ணா அப்படி பார்க்கப்பட்டார். தமிழ்நாட்டில் அண்ணா அப்படி எந்திரிச்சு வந்தார் 67ல். இங்கே நடந்த மாற்றம் அத்தகைய மாற்றம். அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான எந்த விதமான தத்துவங்களோ கருத்தியல்களோ எதுவும் விஜயால் முன்வைக்கப்படவில்லை. மாறாக திமுகவை அது ஒரு அரசியல் கட்சி மீதான வைக்கக்கூடிய விமர்சனம். திமுகவை மாத்துறது ஏன், பிஜேபியை பத்தி ஏன் பேசுறதுல, கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு வருஷம் லீவ் விட்டுட்டு போயிட்டாரு, பார்லிமெண்ட் தேர்தலை பத்தி பேசவே இல்லை, திடீர்னு வந்தாரு. அவர் இருமாப்புன்னு சொல்றாரு. 200 தொகுதிகளில் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், இருமாப்போடு பேசுறாருன்னு சொல்றாரு. இவர் என்ன இருமாப்போடு 200 தொகுதியில் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன இருமாப்பு, யார் கொடுத்தது அந்த இருமாப்பு? அப்ப இந்த வார்த்தைகள் முழுவதும் எப்படி பார்க்கப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னா, வெற்று அரசியல், அதாவது ஒரு யாரோ ஒருவர் வடிவமைத்து கொடுத்த ஒரு குரலினுடைய வெளிப்பாடாக இவர்கள் இருவரும் ஒரே ஒரு குறுக்கீடு சார், ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது விஜயுடைய பின்னணியில தான் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அந்த கூட்டத்துல வந்து விஜய்க்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஓபன் பண்ணது அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, அதை எப்படி எடுத்துக்கிறது? விஜய் ஆதவ அர்ஜுனா குறித்து விசிக நண்பர்கள், விசிக தலைவர்கள் யாருமே அவரது கருத்தை அந்த கட்சியின் கருத்தாக பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்ப தொங்கிக்கிட்டு நிற்கிறது, அவர் அந்த கட்சிக்குள்ள நீடிக்க போறாரா இல்ல வெளியேற்ற போறாங்களா அப்படிங்கிறது மாத்திரம்தான். ஏன்னா பொதுவாக ஒரு கருத்தியல் சொல்வார்கள். நான் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து சொல்லுவாங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரே மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, கட்சிக்குள்ள எல்லாரும் கருத்துக்களை பல கருத்து சுதந்திரம் உண்டு, கட்சிக்குள்ள தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவைத்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் விசிகாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கிறது, திமுக கூட்டணி என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறது. மதச்சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை, சமூக நீதி, அண்ணல் அம்பேத்கருடைய பெரிய கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வது, இது மாதிரி சனாதன எதிர்ப்பு, இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. விஜயுடைய ஆதரவாளர் மணிகண்டன் கேட்டுருவோம். மணிகண்டன், அதாவது இது வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு விரிசலை உண்டாக்கணும், அந்த நோக்கத்துக்காக விஜய் வச்ச பேச்சு, விஜய் முன்னெடுத்த பேச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போது தோழர் பேசினவரே ரொம்ப தெளிவாக சொன்னார். எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் கடைசியில் தான் திரு விஜய் அவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து சிறப்பு விருந்தினராக வரேன்னு சொல்லவே இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல பல்வேறு விருந்தினர்கள் வந்து இவங்க முயற்சி பண்ணிட்டு கடைசியில் தான் இவர் வந்து கூப்பிடுறாங்க. திரு ஆரவ அர்ஜுனா வந்ததை யாரும் குறை சொல்ல இல்லை சார், நான் சொல்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன். நான் இல்லை, அவங்க சொல்கிறாங்களே கூட்டணிக்காக இவர் வந்து நாங்களே ஒரு மேடை அமைச்சிட்டு தான் சொல்கிறாங்கல்ல, அதுக்காக நான் இதை வந்து சொல்ல வரேன். நான் திமுகவோட கூட்டணியை உடைக்கணுன்றதுக்காக இவர் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல. அதே மாதிரி தோழர் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து யாரோட ஊதுகோலாமல் இல்லை, நாங்கள் யார் சொல்லியும் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல, சரிங்களா? எங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது. நாங்கள் வந்து யார் கொள்கை எதிரி யார், எங்களோட அரசியல் எதிரி யாருன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாகவே நாங்கள் சொல்லிட்டு வந்த காலகட்டத்தில் இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வெற்று கூச்சல் தான் இது. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, எங்களுக்கு அதுக்காக நாங்கள் வரவும் இல்லைங்க. இல்லை, அதே நேரத்தில் வந்து பாஜக மேலே வந்து ஒரு பெரிய விமர்சனம் அப்படியெல்லாம் ஒன்றுமே வைக்காமல் கடந்துட்டு ஒரே ஒரு வரியில்
வந்து கடந்துட்டு இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மட்டும் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சது அப்படிங்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? இல்ல பாஜக நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்லாம நம்ம இல்ல, அவங்களோட குறைகளை நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். பாஜக நம்ம வந்து கொள்கை எதிரின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல நம்ம எங்கேயுமே பாஜக வந்து நம்ம வந்து எங்கேயுமே தூக்கியும் பிடிக்கல, நம்ம அவங்கள வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விசிகாவை வந்து ஒரு வலிஞ்சு போய் அவங்கள வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் விஜயோட முயற்சி தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல நிச்சயமா கிடையவே கிடையாது. இப்போ அவர் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வரலன்றதை ஒரு 8 பக்கம் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வரலன்றது அவங்களோட நிலைப்பாடு அது. ஸோ இதில் வந்து நம்ம அதை அரசியலாக்க விரும்பலை. திருமாவர்கள் மீது நம்ம வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவரும் சொல்லியிருக்காரு நம்ம இணக்கமான சக்தி தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்குள்ள எந்த பூசலும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அவங்க கட்சி சொல்றாரு. திரும்ப அங்க இருந்தாலுமே கூட அவரோட மனசாட்சி இங்க தான் இருக்குது, அவர் மனசு முழுக்க இங்க தான் இருக்குன்னு சொல்லி நேற்று விஜய் பேசினாரு. ஆமா, இது எல்லாமே இழுக்கிற வேலையா, அவர் இழுக்கிற வேலையா? இல்ல, நிச்சயமா இல்ல. தானாக வருவாங்க, நாங்க யாரும் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகல வந்து உட்கட்சி பூசல்ன்றது எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே இவ்வளவு தூரம் விவாதிக்க வேண்டிய காரணம் என்னன்னா, அங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கான அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க சரியா நடத்தல, அவங்களுக்கான அதை சொல்றேன் விசிகா வந்து கொடி கூட ஏத்த முடியல நிறைய இடங்கள். அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மேல் பாதியா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பிரச்சனைகளா போயிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில வரணும்னு அவங்களே தான் வருவாங்க. நாங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அம்பேத்கரோட ஒரு விழாவில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு திருமாவளவனுக்கு அப்படி என்ன வேலை இருந்துச்சு, அவருக்கு வந்து அப்போ வந்து கூட்டணி கட்சிகளால் எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லி இவரே ஒன்றை புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா விஜய்? அதை தான் இல்லைன்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டாரு. அப்படி எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. என்ன சொல்றேன்னா இந்த நிகழ்ச்சியே விட்டுருங்க, வேங்க வயலுக்கு எத்தனை முறை அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் தானே இருக்காங்க. ஒரு கூட்டணி தர்மம் இவங்க இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் மேல ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்க, இல்ல ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த வலி இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த வலி இருக்கு, அவங்க அந்த வெளிப்படுத்தல. கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க, நம்ம அப்படி கடந்து போக முடியாதுன்னு தான் சொல்றோம் நாங்க. இல்லை சார், அவர் கேட்டதுங்கிறது, விஜய் கேட்டதுங்கிறது கூட்டணி கட்சிகளோட அதாவது அழுத்தங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருந்தா திருமாவை இப்படியான ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ஆமா, அதை எந்த அடிப்படையில் அவர் கேட்கிறாரு, யாரு சொல்லி கேட்கிறாருங்கிறதா கேள்வி. இல்லை இப்போ என்னன்னா இது வந்து ஒரு பொதுவான விழா, அம்பேத்கர் விழாவே புறக்கணிக்க அளவுக்கு வந்து மெச்சூரிட்டியில தலைவர் கிடையாது திருமா. ஸோ இது எல்லாமே உலகம் அறிஞ்ச விஷயம் தான். அதை தாண்டி அவர் வரலன்னு சொல்லும் போது தான் இங்கே விமர்சனம் வருது. அப்போ எங்க தலைவர் சொல்றதுல வந்து இது சரியான வாதமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்ப்போம். மில்டன்ட்ட கேட்போம். மில்டன் அதாவது விஜய் பேசுனதுல எந்த விதமான தப்பும் இல்லை, அவர் சரியாக தான் பேசியிருக்காருங்கிறதுல அவங்க இன்னும் வந்து உறுதியாக தான் இருக்காங்க. எப்படி நீங்கள் எப்படி அதை? நானும் ரொம்ப சரியாக ஒரு விமர்சனம் சொல்கிறேன். டெல்லியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட லாபி ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய தொகையை கையில் எடுத்துக்கிட்டு திமுகவுடைய கூட்டணியை உடைக்கணும்னு தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் படி அவர் பேசியிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் பொதுவெளியில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கலாமா? ஏன் அவர் ஆதாரம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் திரும்ப வரலன்னு அவர் மட்டும் குற்றம் வைக்கலாம், அவர் மட்டும் அதுக்கு வந்து விளக்கம் சொல்லலாம், இது வந்து கேள்வி வைக்க மாட்டாங்களா? அது ஒரு அவருக்கான கருத்து சுதந்திரம், அவருக்கான கருத்து சந்தேகத்தை கிளப்புவது அப்படின்னு அவருக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குதுன்னு ஊடகங்கள் நீங்க கருதுனீங்கன்னா அதே ஊடகங்களில் இப்படி ஒரு கருத்தும் உலாவி கொண்டு இருக்கிறதே, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு இன்னொரு மாற்று கருத்து குறிக்கிறார். இல்ல தோழர் பேசுறது வந்து முற்றிலும் வந்து தவறான ஒரு வாதம். அதே போலதான் நாங்களும் சொல்றோம். இல்ல அதே மாதிரி தான் திருமாவும் சொல்லிட்டாரு, முற்றிலும் அடிப்படையில் நாங்க வந்து பிஜேபி கிடையாது, பிஜேபிக்காக நாங்க ஒண்ணு இங்க வரல, நாங்க தாவேகா எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. யாருக்கு தான் வந்தீங்க? உங்க கொள்கை தான் என்ன? முதல்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி. எந்த கொள்கையை எதிர்க்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன பிஜேபியோட நாங்க என்ன ஒட்டு உறவோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயா நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க ஒட்டோட இல்ல உறவோடையும் இல்ல. எந்த கொள்கை வரிசையா சொல்லுங்க. ஒரு 5 கொள்கை இப்ப பாம் அசத்துங்க. ஒரு 5 கொள்கை சொல்லுங்க. எந்தெந்த கொள்கையெல்லாம் தாவேக்கா எதிர்க்குது? திமுகவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொன்னீங்க. குடும்பத்தை ஒழிக்க போகிறோம், வாரிசை ஒழிக்க போகிறோம், மன்னராட்சியை உருட்ட போகிறோம், என்னென்னமோ சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுவார் அண்ணன் சொல்லுவார். நாங்க எதையும் வந்து உருட்டல தோழர். நாங்க தோழர் நீங்க சொல்லுங்க தோழர். நாங்க எதையும் உருட்டறதுக்காக வரல. நண்பர் நீங்க சொல்லுங்க நண்பர். நாங்க பிஜேபியோட நான் வெளிப்படையா கேட்டேன். பிஜேபி எதிரிட்டீங்கல்ல. ஒரு 5 கொள்கைகளை இவர் போடு சொல்லுவார். பிரிவினைவாதத்தை எதிர்க்கிறோம். எந்த பிரிவினைவாதம்? ஆமாங்க பிஜேபியோட மத கொள்கையை நாங்க எதிர்க்கிறோங்க. மதத்துக்கு கொள்கை வச்சிருக்காங்களா? ஆமா அவங்க வந்து மத சாயத்தை பூசுறாங்க இல்லீங்களா? யாருக்கு பூசுனாங்க? எல்லாருக்கும் தான் பூசுறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தான் பூசுறாங்க. பிஜேபியோட பி டீம்னு எங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? அத சொல்றது பிஜேபி கிடையாது. பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தான் உங்களை பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. அத தான் சொல்றோம் நாங்க. பிஜேபியின் கொள்கையை எதெல்லாம்
எதிர்க்கிறீர்கள் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிருங்கன்ற. பிஜேபியோட அனைத்து கொள்கையும் நாங்க எதிர்க்கிறோங்க. அனைத்து கொள்கையும் எதிர்க்கிறீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு எதிராக நேஷனல் லெவல்ல ஒரு பார்ட்டி கூட்டணியை இந்தியா அலைன்ஸ் மாதிரி ஒரு அலைன்ஸ் உருவாக்கி நிச்சயமா உருவாக்குவோம். அப்ப போன பார்லிமெண்ட் தேர்தல் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவோம், கரத்தை கோர்ப்போம், வந்து நிப்போம், திருமாவளவனுடைய ஆதரவை நாங்க படிப்படியா தான் வரும். இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தி முடிஞ்சு போச்சு தேர்தல். நிச்சயமா வருவோம், நிச்சயமா வரும். பார்க்க தானே போறீங்க. அது அங்கதான் பிரச்சனை. இவங்களுக்கு என்னன்னா பார்க்க போறீங்கன்னா அவர் பனையூர் வீட்டுல இருந்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இவரை நடிகர்னு சொல்லி விமர்சிக்காம என்ன கொஞ்சுவாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இவர் ஒரு சமூக பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை நடந்து நாம சாக கடந்தா கூட இவர் கிளம்பி வெளியில வந்து பார்க்க மாட்டாரு. ஆனா இவருக்கு வந்து சிஎம் போஸ்ட மட்டும் இவர்கிட்ட கொண்டு வந்து 30 வருஷம் போராடிக்கிட்டு இருக்க தலைவர் திருமாவளவன் முதற்கொண்டு கொண்டாந்து இவங்க கையில ஒப்படைக்கணும். இவங்க அப்படியே நோகாம எடுத்துக்கிட்டு நான் தான் சிஎம், கப்பு முக்கியம் பிகிலுன்னு வழக்கமா அரங்க கூட்டத்துக்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. இது பார்ட்டியா? இது ஒரு விவாதமா? எனக்கு புரியவே இல்லை. தொடர்ச்சியா 3 நாளா விவாதத்துல நாங்க இருக்கோம்ங்கிறதே பெருமையா பேசுற ஒரு கட்சி இந்த உலகத்துல எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வெளிப்படையா கேட்கிறேன், எதன் அடிப்படையில் இந்த அரசியல் விவாதங்களை தாவேகாவை முன்வைத்து பேசுறீங்க? தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் வெளியில வந்து நின்றுக்கிட்டு நாங்க இந்த கொள்கைக்காக வந்து நிக்கிறோம்னு எதையாவது ஒண்ணு பேசியிருக்கிறாங்களா? அந்த கட்சியை ஆதரிக்கிறதா சொல்லிக்கிட்டு விசிகால இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கே, கொள்கை அஜெண்டாவுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவங்க கட்சிக்குன்னு உட்காந்து பேசுறதுக்கே ஆள் இல்லை. இவங்க கட்சியை நீங்க பிரதான பிரச்சனையா மாத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் பேசு பொருள் ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன கொள்கை பிரச்சனையில் இருந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நானும் ஓஞ்சு கலைச்சு போயிட்டேன். சோசியல் மீடியாவில் பெரிய பிம்பம் தாவேகாவுக்கு இருக்கிறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க பூரா என்ன அந்த பசங்கள்ட்ட நீங்க பொலிட்டிக்கலா ஆர்கியூ பண்ணி மணிப்பூரை பத்தி விஜய் பேசலையான்னு கேக்குறாங்களே. நேத்து மணிப்பூரை பத்தி விஜய் பேசிட்டாரு. போதும். மணிப்பூர் நடந்துகிட்டு இருந்தப்ப எங்க பிரதமர் ஏன் போகலன்னு கேள்வியை கேட்டுட்டாரு. பிரதமர் ஏன் போகலன்னு அவர் தாவேகா ரசிகர்கள் இந்த 10 மில்லியன் உறுப்பினர்கள்னு போட்டாங்கல்ல, அதுல ட்விட்டர் ஐடியில டிவி தாவேகான்னு பின்னாடி போட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி பையன் கேப்பாப்ல. அதை கேட்கறதுக்கு பெரிய அரசியல் புரிதல்லாம் வேணாம். அதை கேட்டதுக்கு அப்படியே நாங்க வந்து அப்படியே புரட்சி பூகம்பமா நாங்க வந்து நிப்போம், எங்களுக்கு தமிழ்நாட்டையே மொத்தமா எடுத்து கொடுங்கன்னு கேட்கறது அது வந்து வேடிக்கையா இருக்கு, அபத்தமா இருக்குது. இப்ப பேசும்போது நீங்க குறிப்பிடுறீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கிட்ட விமர்சனத்தை வைக்கிறாரு விசிகா தோழர், அவருக்காக பேசுறதுக்கு கூட ஆள் இல்லையேன்னு. தாவேகாவுக்கே கொள்கை ரீதியா பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் ஆதவ அர்ஜுனாவை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதவ அர்ஜுனா குறித்தும் பேசுவதற்கு இந்த சமூக ஊடகங்கள்ல ஆள் கிடையாது. ஏன் இல்லைன்னா அவருடைய நிலைப்பாடு என்னன்றதே வாரத்துக்கு வாரம் மாறும். இப்போ சூர்யா சேவியர் தோழர் சொன்னார், அவருக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான் தொங்கிட்டு நிற்கிது, அந்த கட்சியில் இருப்பாரா இல்லையாங்கிறது தான். நான் இன்னொரு ஆப்ஷனும் கேட்குறேன். சந்திரசேகர சரஸ்வதியினுடைய வழி தோன்றல் அவர் அதான் சொன்னார், நான் அவரை வந்து நல்ல அவர் என்ன சாமியாருன்னு நான் வந்து கொண்டாடுறேன் அப்படின்னு அதே ஆதவ அர்ஜுனா சொன்னார். அவங்கள வழி தொடர்பவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சாவர்கர் வழியில மன்னிப்பு கடிதம் எழுதுவது. மன்னிப்பு கடிதம் எழுதினார்னா கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்கு நம்மளும் பொறுப்பாக முடியாது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை பொறுத்து அவங்க கட்சி முடிவு எடுக்கும். அந்த லைனுக்குள்ள நான் வரல. அதை தாண்டி அவர்கள் பேசக்கூடிய அரசியலா இங்க என்ன அந்த களத்துல இருந்து மக்களுடைய பிரதான பிரச்சனையை பேசுறேன், வேங்கவேல பேசுறேன்றாங்க. வேங்கவேல் குறித்து வேங்கவேல் நடக்கும்போது விஜய் எங்க இருந்தாரு? தமிழ்நாட்டில் இருந்தாரு. வேங்கவேல் குறித்து ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு மேடல் நின்று பேசுறாரு. நான் இன்னொன்று வெளிப்படையாக கேட்குறேன், உங்களுக்குலாம் தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, ஆதரிக்கக்கூடிய நபர்களும் சரி, தயவு செஞ்சு சிந்திங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களாம். ஏப்ரல் 14ஆம் தேதி முதல்வருக்கு அழைப்பு கொடுப்பாங்களாம். எந்த முதல்வருக்கு அழைப்பு கொடுப்பாங்க? இன்னைக்கு இவங்க மேடையில் வியாக்கியானமா சொல்றாங்கல்ல, எங்கே வேங்கவேலுக்கு நீதி கிடைத்தது, எங்கே வேங்கவேலுக்கு நீதி கிடைத்தது, போனீர்களா வந்தீர்களா கேட்குறாங்கல்ல, அந்த முதல்வருக்கு உங்க அழைப்பு கொடுப்பாங்களாம். எந்த முதல்வருக்கு? இவர் மேடையில் ஏறி சொன்னார்ல, மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், 2026 மன்னராட்சியை நாங்கள் வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் வந்து நிற்போம். அப்புறம் யாரை கூப்பிட்டீங்க நீங்க? யாருக்கு நீங்க போன எலெக்ஷன்ல வேலை பார்த்தீங்க? அப்படியே 6 மாசத்துல உங்களுக்கு அப்படியே அது மன்னராட்சியா மாறி தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அப்படியே எல்லாமே திடீர்னு உருளுதான், திடீர்னு பரவலாம். யாரை ஏமாத்துறீங்க? யாரை காப்பாத்துறதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? இந்த சந்தேகம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா வெளிப்படையா எதையுமே பேசுறது இல்லை. பிஜேபியின் கொள்கையை ஒரு 5 கொள்கை, இந்த கொள்கையால நான் எதிர்க்கிறேன்னு கேட்டா எங்க வீட்டுல வளர்ற எங்க அக்கா பையன் சொல்லுவான், அவன் 8வது வெடிக்கிறான், அவனை கூப்பிட்டு சொன்னா மோடி தாத்தா என்னென்ன வேலை பார்த்திருக்கிறாரு தெரியுமா, அவருக்கு எதிராக எப்படி, அவருக்கு ஆதரவா எப்படி ஓட்டு போட சொல்ற நீ, இனி என்னைய கேட்பான். இப்படி தாவேக ஆதரவாளர்களுக்கு ஒரு 5 கொள்கையை சொல்லி கேட்க முடியல. நான் அந்த கட்சியை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் உங்க பிரதான பிரச்சனை? நான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பு, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதானே அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முடிவு வச்சுட்டு போயிட போறாங்கன்னு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வர்றாங்கன்னு நம்மள்ட்ட வந்து விளக்கம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல மேட்ரு உங்களை பத்தி பேசணும்னா ஒண்ணா பேச முடியும். அடுத்தடுத்த ரவுண்ட்ல நீங்க கேளுங்க, நான் ஒண்ணா பதில் சொல்றேன். ரைட்டு, டைரக்டர்கிட்ட கேட்டுருவோம். பிரவீன் காந்தி கிட்ட என்ன கொள்கை அப்படின்னு கேட்டார் ஒரு கேள்வி, நீங்க சொல்லுங்க பதில. தம்பி யாருக்காக பேசுறாரு?
நான் விசிகாவுக்கு ஆதரவா பேசுறேன். அது சொல்லுங்க. ஏன் நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? வேங்கை நான் என்ன வாடகைக்கு வாயை எடுத்துட்டு வந்திருக்கேன்? சவுண்ட் கொடுக்காத. வா போன்லாம் பேசக்கூடாது. மிஸ்டர் பிரவீன் காந்தி வா போன் பேசினா சபையில வா போன் யாரும் பேசக்கூடாது. என் வயசுக்கு நீ சின்ன பையன், சொல்றது கேளு. நாகரிகமா நாகரிகம் இல்ல ஒருமையில பேச வேண்டாம். அரசியல் புரிதல் நேத்து நாங்க வந்தோம், நீ என்ன பண்ண? வேங்கவேலுக்கு நீங்க போனீங்களா? நாங்க போறோம் போல, இனிமே நாங்க என்ன பண்ண? நீ என்ன பண்ண? பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். நீ என்ன பண்ண? நீங்க எங்களை அவ்வளவு அவமானப்படுத்துறதுக்கு நாங்க பாத்துட்டு இருப்போம். யாருக்காக பேசுறீங்க? நான் விஜய்க்காக பேசுறேன். பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். நீங்க பேசலாம், நாங்க பேசுவோம். இப்ப நானும் விஜய் எந்த இடத்துல வா போன் பேசலையே. குறுக்க பிரவீன் நான் காந்தி வா பேசும்போது போன் நான் பேசுனேன். நான் பிரவீன் பேசும்போது காந்தி குறுக்க பேசுனேன், நான் அப்படிதான் பேசுவேன். ஓகே, நான் எங்க குறுக்க பேசுனேன்? என்ன வா போன் பேசுனா நான் தான் கேட்க முடியும். ஒருமையில பேச என் வேண்டாம். வயசுக்கு நான் பேசலாம்ப்பா. என் வயசுக்கு நீ பேசலாம். வயசுலாம் ஒண்ணு வேண்டாம். இது என்ன வயசு? பிரவீன் காந்தி வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க உன் வயசு பேசுறீங்க. என்ன? விஜயோட அனுபவம் என்ன? உன் வயசு என்ன? விஜய்க்கு என்ன அனுபவம்? விஜய்க்கு என்ன அனுபவம்? நீ வந்து ட்ரவுசர் போட்டதுல அந்த ஆளு மக்களை பார்த்துட்டு இருக்கான். நீ நான் என்ன எப்ப மக்களை ட்ரவுசர் பார்த்த? போட்டேன், எப்ப நீ பேண்ட் என்னைக்கு போட்டேன்? மக்களை பார்த்த? நான் நீ என்னைக்கு எப்ப மக்களை ட்ரவுசர் பார்த்த? போட்டேன்? என்னமோ பெரிய பிரவீன் எப்ப காந்தி ட்ரவுசர் போட்டேன்? தனிப்பட்ட தாக்குதல் நான் வேண்டாம். எப்ப ட்ரவுசர் தனிப்பட்ட போட்டேன்? விமர்சனம் வேண்டாம். என்பவர் பிரவீன் காந்தி இப்போது நான் எப்போது ட்ரவுசர் போட்டேன் என்பதை இல்ல, சொல்லுவார். உங்க- சார் இப்ப எனக்கு அரிக்குது, எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் கேட்க முடியுமா? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. தம்பி, ஒருமையில இப்படி பேசக்கூடாது. நீங்க முதல்ல பிரவீன் காந்தி, இங்க பிரவீன் காந்தி வந்திருக்கிறது. பேசுறீங்க விஜய் பத்தி அப்படி பேசுறீங்க. என்ன பிரச்சனை? என்னங்க ஏங்க, பேசுறீங்க விஜயை பத்தி? நான் அது பேசுறேன். அரசியலா வந்தா அரசியலா நான் சீனியர். நீ விஜயை விட நான் இல்ல, சீனியர் ஏதோ அரசியலா. ஒரு குழந்தைய பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்னைக்கு மக்களை பார்த்தா? இல்ல இந்த நீ வா போ ஒருமையில வேண்டாம். பிரவீன் காந்தி தயவு செய்து ஒருமையில வேண்டாம். இது என்ன பேசுப்பா, சார், வா, பிரவீன் பேசு. காந்தி அதுல சார், debate பதில் வா. இல்லைன்னா இப்படிதான் debate பேசுவாங்க. பிரவீன் காந்தி கொஞ்ச சார், நாளா ஒருமையில சங்கிகளா வேண்டாம். ஒருமையில RSS வேண்டாம். இப்படி உருண்டாங்க. இதோ திருப்பி இப்ப ஆரம்பிச்சாங்க. புதுசா உட்கார்ந்துகிட்டு உருட்டுறதுக்கு வழி அதாவது, இல்லாம ஏங்க, இவங்களை நீங்க பத்தி முதல்ல பேச ரஜினி சங்கி. ரசிகரா தானே வந்தீங்க. ஏன் இப்ப நீ- என்ன திடீர்னு நீ விஜய் எப்ப ரசிகர்? வந்த? நீ VCK ஆள் எப்ப ஆளுக்கு வந்த? இங்க VCK பாருங்க. எப்ப வந்த? விசிகாவுக்கு ஆதரவு நீங்க தெரிவிக்கிறோம். எப்ப வந்தீங்க? கொள்கையா நான் ஆதரிக்கிறேன். நீங்க எப்ப ரஜினிக்கு வந்தீங்க? விஜய்க்கு என்ன கொள்கை? விசிகாவுக்கு எப்ப கொள்கை வந்தீங்க? ஆதரவு. இப்ப நான் ஏங்க, கேக்குறேன். நான் கேக்குறேன், தெளிவா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரஜினி ரசிகரா சரி, இருந்தாரு. சரி, அவர் முடிச்சிடட்டும். ரஜினி RSS ஆதரவாளர். விஜய் வந்து கொள்கை ரீதியா நான் வந்து RSS எதிர்க்கிறேன்னு சொன்னாருன்னு தாவேக்காரர் சொல்லிட்டாரு. இப்ப இவர் ரஜினி ரசிகரா விஜய் ரசிகரான்னு விளக்குவாரு. சரி 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 அவர் பதில் சொல்லுவார், விடுங்க. தெளிவா நான் சொல்றேன். அண்ணே தெளிவா ஒரு தடவை சொல்லிருங்க. கேளுங்க. வெறும் சவுண்ட் கொடுக்கறதுல நீ புத்திசாலி கிடையாது. ஐயோ நான் சவுண்ட் ஓகே, கம்மியாவே கொஞ்சம் சொல்றேன். சவுண்ட் கம்மி பண்ணா நான் கம்மி பண்ணுவேன். இப்போ சொல்லுங்க. உனக்காக தான் நான் சரி, பிரவீன் காந்தி, பிரவீன் காந்தி, அதாவது நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. தனிப்பட்ட விசிகா தாக்குதல் வேண்டாம். கட்சியை விட விசிகா 97 நான் பார்த்திருக்கேன். தொல் திருமாவளவன் இன்னைக்கு கூட நான் ஒரு பேட்டியில கொடுத்தேன். லயலா நியூ காலேஜ் பக்கத்துல இருந்து அவர் ஆரம்பிச்சவர் நான் பார்த்தவன் கண்ணால. ஓகே, 97. அதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட போய் சென்றடைஞ்சிட்டார் 93ல இருந்து. அதனால நீங்க அதெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். ஏதோ ஒரு எது சும்மா போய் சேர்ந்தாரு? இது என்னவா போய் சேர்ந்தாரு? விசிகா திருமா போய் வந்து சேர்ந்திருக்க. திருமா வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக வந்து களத்தில் சேர்ந்தவங்க. தேங்காய் அப்பா வயலுக்கு ப்ரொடியூஸ் தீர்வு பண்ணி கிடைச்சதா? ஒரு படத்துல தேங்காய் வயலுக்கு தீர்வு கிடைச்சதா? பிரவீன் தேங்காய் வயலுக்கு தீர்வு கிடைச்சதா? என்னத போராட்டம் பண்றீங்க? பிரவீன் காந்தி வாங்க கிளம்பி போவோம். வேங்கவேலுக்கு நீதி கேட்டு தற்போது பிரவீன் காந்தி அவர்கள் வேங்கவேலுக்கு நீதி கேட்டு நெடு பயணத்தை சென்னையிலிருந்து தொடங்குவார். தாவேகா தொண்டர்கள் அவரோட அணி சரி, அவர் சேர்வார்கள். முடிச்சிருக்கோம். வேங்கவேலுக்கு விடுதலை சரி, கிடைக்கும் வரை தாவேகா சார்பாக நீங்கள் சவுண்ட் பேச கொடுக்கறதுல மாட்டார். நீங்க பெரிய ஆள் மில்டன், மில்டன், மில்டன். அவர் 33 வருஷமா மக்களோட இருக்காரு. யார் விஜயா? 2008ல இருந்து ரசிகர் மன்றங்களை தனக்கு எந்தெந்த இடத்துல குரலை ரைஸ் பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்காரு. 2008ல இருந்து கரெக்டா பிரதர், 2008ல இருந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து போற போக்குல உங்களுக்கு தான் விவரம் தெரிஞ்சு பேசுறீங்கன்னா பதிலுக்கு பேசாங்க 1 கோடி பேர் இருக்கான். சின்ன பசங்க பிச்சை எரிஞ்சிருவானுங்க. அப்படி ஆர்வமா இருந்தா இவர் உறுப்பினர் வாங்கிட்டு பேச வேண்டியதானே? தம்பி, திருப்பி நீங்க வந்து புத்திசாலித்தனமா பேசாதீங்க. அடுத்தவங்க சார், பேசுறத நீங்க ரொம்ப புத்திசாலியா பேசுறீங்க சார். பிரவீன் அடுத்தவங்க காந்தி, பேச பேச சொல்லுங்க. சார், சரி, மில்டன், விட்டுருங்க. சார், பேசி முடிக்கட்டும், அப்புறம் கேட்டுக்கோங்க. பனையூரிலிருந்து பாஞ்சது ஒரு சிங்கம். இதுதான் பஞ்சு. பனையூரிலிருந்து பாஞ்சது ஒரு சிங்கம். வேங்கை வயல் பேசி வெடித்தது ஒரு சிங்கம். யாராவது 2வது மீட்டிங்ல யாராவது இப்படி பேசுவாங்களா? மக்கள் ஸ்ட்ரைட்டா கேக்குறாருங்க அவரு. நீங்க எல்லாம் பாராட்டணும். உங்களோட பிரச்சனை தானே அவர் பேசினாரு. அவர் பிரச்சனையா பேசினாரு. அது ரொம்ப ஆபத்தான வார்த்தை. என்ன ஆபத்தான உங்களோட வார்த்தை? பிரச்சனைனா யார் பிரச்சனை இது? ஆமாங்க. இல்ல யார் பிரச்சனை? ஏன் அந்த தண்ணியை நீங்க குடிக்க மாட்டீங்களா? விசிகா என்ன பிரச்சனை? விசிகா எனக்கு புரியல. தொடர்ந்து யார் பிரச்சனை அது? விசிகா தொடர்ந்து திரும்ப விசிகா இது தொடர்ந்து வந்து ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குற மனநிலை இருக்குல்ல. இது ரொம்ப ஆபத்தான அயோக்கியத்தனமான வாதம். இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? சினிமா நடிகர்கள் இவங்க எல்லாரும் வந்து உலக தூதர்கள் கொடுப்பாங்க. வந்து உங்களை ரசிக்கிறதுக்கு வந்தவங்க நம்ம நினைக்கணும். அது என்ன ஏன் பிரச்சனை? நீங்க குடிக்கிற தண்ணி வேங்கவேல் தண்ணியா இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் நீங்க 6 மாசம் அப்புறம் அது ஏன் பிரச்சனை? அப்புறம் என்ன ஏன் பிரச்சனையா? நீ தானே பேச. நாங்க வேங்கவேல் நீ தானே கொல்லுத.
இவரு இது பாருங்க. பிரச்சனை இருக்குன்னு சரி, நினைக்கிறேன். சரி. ஏங்க உங்க பிரச்சனை பிரவீன் காந்தி ஒருமையில வேண்டாம், விஷயத்துக்கு வாங்க. சார் நான் யாரா இருந்தாலும் சார் பேசுறேன். அவருடைய ஓவர் பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். சரி சரி. கண்ட்ரோல்டா நான் ஒரு கட்சி வந்திருக்கு, அதுக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ நாங்க கவுண்டர் கொடுப்போம். டோட்டலா எங்களை என்னமோ குழந்த மாதிரி நேத்து வந்த பிலகா பசங்க மாதிரி பேசினா நாங்க பேசிதான் ஆவோம். நாங்க அப்படியெல்லாம் போக மாட்டோம். என்னை விட மோசமான பசங்க இருக்காங்க அங்க. ஓகே ஃபைன். என்ன ப்ரோவோக் பண்றாராமா சார் இந்த பாருமா தம்பி, கிண்டலாலாம் பேச இல்ல, கேக்குறேன். நான் கிண்டலா பேசி 30 வருஷம் இங்க நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி வாங்க வாங்க வாங்க, விஷயத்துக்கு வாங்க. தெரியுது சார். தனிப்பட்டது இது வேண்டாம், தனிப்பட்டது சும்மா வேண்டாம். ஓவரா பேசாதீங்க. தெரியுது சார். ஓகே எஸ் சார். சார் நந்தபாக்கம் சொல்லி விட்டது மக்கள் யார் பக்கம் என்று. ஓகே, ரெண்டாவது மீட்டிங்லயே என்ன சொல்லணுமோ ஸ்ட்ரைட்டா சொன்னாரு, யாருக்கும் பயப்படல. அதுதான் எதிர்கால தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் தலைவன். நான் இப்ப சொல்றேன் சார், எதிர்காலத்தில் விசிகாவும் விஜய் கட்சியும் இணையும் சார். அப்ப எங்க சார் நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டீங்கன்னா எங்க சார் போவீங்க? நான் சொல்றேன் சார், இன்னைக்கு திரும்ப தெளிவா சொல்றாரு. கருத்தியல் ரீதியா நாங்க உறுதியா சார் சார் ஒன்னு சொல்றேன். சூர்யா சார்னு ஒருத்தர் பேசினாரு. என்ன பேசினார் தெரியுமா? 67 அண்ணா கரெக்ட். யாரை எதிர்த்து வந்தீங்க? காங்கிரஸ் எதிர்த்து வந்தீங்க. இன்னைக்கு யார் கூட நிக்கிறீங்க? என்ன கொள்கை உங்க கொள்கை? நாளைக்கு இந்த கொள்கை மாறாதா? என்ன கதை விட்டு எடுக்கிறீங்க? அப்படியே வானத்திலிருந்து வந்த அப்படியே தூதுவர்களா நீங்க? ஏங்க இங்க ஜெயிக்கணுங்க, அதுதாங்க மேட்ரு. ஜெயிக்கிறதுக்கு எதை வேணா செய்யறது அரசியல். இன்னைக்கு இதே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நாளை சேர்வார் தேவைப்பட்டால் எதையும் மாறாது நடக்காதுன்னு சொல்லாதீங்க. எதிர்காலத்தில் தமிழகத்தின் முக்கியமான தலைவன் விஜய், அது பிக்ஸ் ஆயிடுச்சு நேத்து மீட்டிங்ல. எப்படி வந்து ஒரு மாநாடு அது இல்லன்னு சொல்லி திரும்பவே சொல்லிட்டாரு. நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்களே சார். நம்ம அரசியல நான் பல வருஷம் பார்த்துட்டு சார், இது ஒரு எடப்பாடி 2.0 சார். ராஜ்நாத் அறிவாலய வாசல்லையே கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு தேவடு காத்துக்கிட்டே இருக்காங்க சார். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு உட்காரும் போது என்ன சார் சொன்னாங்க? பிஜேபி பக்கம் சாய்ந்தது டிஎம்கே சொன்னாங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்களா? எல்லாரும் தான் சொன்னாங்க. ஏன் சொன்னீங்க? இது தமிழ்நாடு இந்தியாவே சொல்லுச்சுங்க. ரெண்டு பேரும் அப்படி விசாரிக்கும் போது சார் இது அரசியல் சார், இது அரசியல். அரசியல். வாஜ்பாய் என்பவர் 99 அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் 3 முரசொலியில் ஒன்று எழுதுறாங்க. என்ன தெரியுமா எழுதுறாங்க? பிஜேபி ஒன்றும் அப்படி ஒரு தவறான கட்சி இல்லை, முரசொலியில் வந்திருக்கு. அப்படி ஒன்றும் தவறான கட்சி அல்ல, அந்த கட்சியோட நெருக்கமாக இருப்பது தவறு இல்லைன்னு சொல்ல. கரெக்ட்டா அந்த வார்த்தையை சொல்லுங்க. தப்ப ஐடியா தான். ஓகே, நான் முரசொலி படிக்கிறேன் உன்ன மாதிரி, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் துக்ளக் படிச்சா நாங்க எல்லாத்தையும் படிச்சிட்டு இருப்போம். துக்ளக் உங்களோட கொட்டுது சார், அறிவு கொட்டுது சார். இப்படி குறுக்க வந்தா அப்படி தான் பேசுவோம். சரி சரி சரி. என்ன வரின்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. படிச்சீங்களா? பிரவீன் காந்தி உங்களோட ஐடியா என்னன்னா சார்? இல்ல உங்களோட கருத்து அப்படிங்கறது வந்து திரும்ப வந்து விஜய் பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் சார் அரசியல் நடக்கும்ன்றீங்க. நடக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு திரும்ப சொல்லிட்டாரு. இப்ப வந்து விசிகாவோட தாவேகா போச்சுன்னா சனாதனத்தை ஒழிப்போம்னு இப்ப சார் சொல்லுவாரு. சார் அந்த கொள்கையை ஒத்துக்கலாம் சார். சார் அந்த கொள்கையை ஒத்துக்கலாம் அவர் முடிச்சிருக்காரு சார். சேரணும்னா கொள்கை ஒண்ணா இருக்கணும். கொள்கையை சொல்லுவார் சார். இப்ப சனாதனத்தை வேற இருப்போம், சனாதனத்தை ஒழிப்போம்னு திரும்ப சொல்லிட்டாரு சார். எங்க சொன்னாரு? அவர் சொல்லிட்டாரு சார். அவருக்கு தெரியும். சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திட்டாரு. சனாதானம்ன்றது எத்தனை அத சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பிரச்சனை திருமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம டாபிக்கை விட்டு வேற எங்க போறீங்க? சரி பிரவீன் காந்தி சார், இல்ல வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? மேட்டர் தான் சார். ஓகே, எதிர்காலத்தில் திரு விஜய் அவர்கள் தவிர்க்கப்பட முடியாத தலைவன் என்பதை நேற்று நிரூபித்து விட்டார். அதற்கான தகுதிகளோடு வந்து இறங்கியிருக்கார். அதோட நம்பிக்கை எதை காட்டுகிறது என்றால், எதிர்காலத்தில் திரு விஜய் அவர்கள் இளைஞர்களின் சப்போர்ட்டோட தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தாய்மார்கள், குறிப்பாக தாய்மார்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள். அதெல்லாம் நீங்க போற போக்கில் கிண்டல் பண்ணிட்டு போறது இருக்குது இல்லையா? இப்பதான் வந்த வர நீங்க பேசக்கூடாது. ஒரு விசிகா எப்படி வளர்ந்தது நான் கண்ணால பார்த்தேன். படிப்படியா தான் நீங்க வளர்ச்சி. ஆனா எடுத்த உடனே வெற்றி படியில மேல நிக்கிறார் அவரு. அவரை நீங்க சாதாரணமா பேசலாம், நீங்க வச்சுக்காதீங்க. ரைட், ரெஸ்பெக்ட் பேசு. பாவலன் கேட்போம். பாவலன் அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளரே இருக்காரு. பாவலன், அதாவது விஜய் கூட வந்து திரும்ப போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாலுமே கூட போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி குறிப்பிடுறாரு. சொல்லுங்க சார். இல்ல பிரவீன் காந்தி வந்து நிறைய ஜோசியம் பார்க்கறான்னு நினைக்கிறேன். விஜய் வந்து இன்னும் சினிமா மயக்கத்திலிருந்து மீண்டு வரல. அவர் சினிமாவில் வந்து ஒரு கதை நாயகனாக இருக்கலாம், அந்த எண்ணத்திலிருந்து அவர் மீண்டு வரல. அதாவது வந்து ஒரு கட்சி கடந்த செப்டம்பர் 27 கட்சியோட மாநாட்டை நடத்துறாரு. அந்த மாநாட்டில் கட்சிக்கான கொள்கை இது, கோட்பாடு இது, செயல் திட்டங்கள் இதுன்னு எதுவுமே வந்து அறிவிக்கல, டிக்ளேர் பண்ணவே இல்லை. அடுத்து ஒரு மாநாடு பல லட்சம் இளைஞர்கள் வந்த இடத்துல அந்த கட்சிக்கான தீர்மானங்களை நிறைவேற்றலை.
எதுவுமே இல்லை, வெறுமனே சாடல். திமுகவை வந்து திராவிட மாடலை வந்து எதிர்த்து பேசுறாரு, போற போக்கில் வந்து ஒரு ஊர்கா மாதிரி வந்து பிஜேபியை தொட்டுட்டு போறாரு. இன்றைக்கு நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூட, அந்த நூல் வெளியீட்டு விழா என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியது. அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவர். அப்ப எல்லோருக்குமான தலைவர் எப்படி எல்லோருக்குமான தலைவர் அப்படின்றத விஜயால ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியல. இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்து சனாதனத்தின் ஆட்சியை வீழ்த்தி சட்டத்தின்படி ஆட்சியை உருவாக்கி கொடுத்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிடம் கூட ஒழுங்காக பேச தெரியாத விஜய் அவர்கள் எப்படி தன்னுடைய கட்சியை வழிநடத்த போகிறார், எப்படி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்த போகின்றார், இதெல்லாம் சும்மா வந்து ஒரு சினிமா மாதிரிங்க. அது அவருடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து ஒரு சினிமாத்தனமா இருக்கு. ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காருல, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்ல, இன்னைக்கு வேங்கவயல் பிரச்சனை பேசுறாங்க, மேல்பாதி விஷயத்து பேசுறாங்க. களத்துக்கு வா, போராடு, மக்களை திரட்டு போராடு. மழை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து போய் சந்திச்சு இடுப்பளவு தண்ணி நிற்கிறாங்க, அதை வந்து இவர் கேலி கிண்டல் பண்றாரு. நீங்க வந்து இருக்கிற இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வர சொல்லி நிவாரணம் கொடுக்குறீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசு திமுகவினுடைய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் களத்துல போய் தண்ணீர்ல இறங்கி நிற்கிறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல போய் நின்று மக்களை வந்து மீட்டெடுக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு விஜய் சொன்ன கருத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அதிமுக ஆதரிக்குது. அதாவது திருமாவுக்கு வந்து அழுத்தம் இருக்குங்கிறத வந்து அதாவது எங்களாலே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி பேசுறாங்க. பாருங்க ஏங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் வந்து நேற்று நடந்த வந்து புத்தக நூல் வெளியீட்டுல திருமாவளவன் வந்து திருமாவளவன் வந்து எங்கேயோ இருந்தாலும் அவருடைய மனசெல்லாம் இங்கேதான் இருக்குன்னு சொல்றாரு விஜய். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நூல் வெளியீட்டுலாவுக்கு கலந்து கொண்ட விஜய் நூல் வெளியீட்டுலாவில் அந்த கருப்பொருளை பேசாம ஏன் நீங்க தலைவர் எழுச்சித்தமிழரை பத்தி சிந்திக்கிறீங்க? அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து எழுச்சித்தமிழரை சுத்தி தான் இருக்குது. எங்கேயோ இருக்கிறவரை வந்து நீங்க சிந்திக்கிறீங்க, அவர் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா பத்தி சிந்திக்கல. நீங்க தான் நூல் வெளியீட்டு விழாவில் இருந்து கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய அவரை பத்தி சிந்திக்கிறீங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் அவரை சுத்தி இருக்கிறது. எந்த காலத்திலும் விஜய் காணுகின்ற கனவு நனவாகாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சுருக்கம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கல. எங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடான கோடி விளிம்புநிலை மக்களுடைய விடுதலையை வந்து மீட்டெடுக்க வேண்டும். சாதி ஒழிப்பு, இன்னொரு பக்கம் அரசியல் அதிகாரம், இதுதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து மக்களால் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் தான் எங்களுக்கு அந்த அதுக்கான உழைப்பை தான் நாங்கள் இன்னைக்கு களத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிடுவதற்கு விஜய்க்கு எந்த விதமான வந்து தார்மீக உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. முதல்ல வந்து அவர் ஒரு கட்சிக்கான தலைவராக இருக்கட்டும், களத்துக்கு வரட்டும், சமூக பிரச்சனை கையில் எடுக்கணும். அதானி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அதுக்கு நீங்க ஏதாவது களம் அமைத்து போராடுனீங்களா? இல்ல இன்னைக்கு வந்து வேங்கவயலுக்கு போங்க பேசுறீங்களே, வேங்கவயலுக்காக உங்க நாடு முழுவதும் உங்க கட்சிக்காரன் களத்தில் நீங்க போராட்டம் நடத்துக்கு பார்ப்போம். மேல் பாதியில வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்துங்க. அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டுல கலந்துக்கிட்டீங்கல்ல, அம்பேத்கர் வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாங்களே, நீங்க போங்க. மேல் பாதியில கோயில் வந்து பூட்டி கிடக்கல, அந்த கோயிலுக்கு உங்க கட்சிக்காரன் அழைச்சு கொண்டு போய் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துவேன், பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நீங்க களத்துக்கு போங்க பார்ப்போம். சும்மா கேரவன்ல உட்கார்ந்துட்டு அரசியல் நடத்தினா தமிழ்நாட்டில் ஈடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நாங்க வந்து கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்சி, 3வது பெரிய கட்சி. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் கட்சிக்கான கிளைகள் இருக்குது. ஒரு கட்சியை எப்படி சிஸ்டம் போல நடத்திட்டு இருக்கோம். முதல்ல உங்க கட்சிக்கான நிர்வாகத்தை கட்டமைக்க முடிஞ்சுதா? மாநாடு என்னைக்கு நடத்துனீங்க? செப்டம்பர் மாசம் மாநாடு போட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்க கட்சியோட ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்க முடியல. நீங்க கேட்டா 2027 நான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன்னு சொல்றீங்க. ஏங்க, ஏற்கனவே திமுக தலைமையில கொள்கை சார்ந்த ஒரு அணி கட்டமைக்கப்பட்டு இங்க வந்து மதவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் இடமே இல்லை அப்படின்றத 3 தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில தான் 200 இடங்கள்ல வந்து 2026 வெற்றி பெறுவோம்ன்றது துணை முதலமைச்சர் சொல்றாரு. இதை கூட ஜீரணிக்க முடியாம நேத்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்க 2027 நாங்க ஆட்சிக்கு வரும்ன்றத வந்து ஒரு சவடால் அடிச்சுக்கிட்டு அதை நீங்க வந்து குற்றம் சொல்றீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? மக்களுக்கான அரசியலை நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இன்னைக்கு மக்களுக்காக போராடக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி வரி பாக்கி கொடுக்கல. ரைட், பேசலாம். அது அடுத்து பேசலாம். வர 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 மணிகண்டன் வீராசாமி, ஒரு பக்கம் வரி கட்டின பணம் அவங்க கையில இருக்கு.
நீங்க ஜிஎஸ்டி கேட்டு போராட்டம் நடத்த பார்ப்போம். ஒன்றிய அரசை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டு உங்களால ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா? நீங்க எது கட்சி நடத்துறீங்க? சரி வரேன், கேட்டுருவோம். அதாவது மில்டன் கேட்ட அதே கேள்வி என்ன விஷயங்கள்ல வந்து எதுக்குறீங்க பாஜக அப்படிங்கிறது ஒண்ணு. சார் வரேன் தொடர்ந்து பேசலாம். வரேன். இன்னொரு பக்கம் விஜய் பேசின விஷயத்தை வந்து அப்படியே வந்து அதிமுக ஆதரிக்குது. விஜயும் அதிமுக மேல எந்த விதமான விமர்சனமும் முன்வைக்கல அப்படிங்கிறத பார்க்கும்போது பல கேள்விகள் வருது இல்ல. இந்த பக்கம் திருமாவை இழுக்க பாக்குறாரு, அந்த பக்கம் வந்து அவர் அதிமுகவை இழுத்து போட பாக்குறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்னாடி வந்து நிக்குது இல்ல. நம்ம யாரையும் இழுத்து போடவும் பார்க்கல, நம்ம எதுவுமே பண்ணல. அண்ணன் வந்து என்னென்னோ பேசுகிறாங்க. அவங்க தலைவரே ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாரு. திரு விஜய் அவர்களோட எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை, எந்த சிக்கல் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நம்மளும் அவர் வந்து நட்பு சக்தியாக தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மரியாதையை தான் திரு திருமா அவர்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பத்திலிருந்தே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி சொல்றாரு கருத்தியல்ல நாங்க வந்து தெளிவா இருக்கோம், உறுதியா இருக்கோம், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமான்னு கேக்குறாரு. நாங்க வந்து கேக்குற ஒரே கேள்விதான், கூட்டணிக்காக அவர் வரலன்றதை நாங்க புரிஞ்சுக்கிறது எதுக்காகனா, இது அம்பேத்கரோட விழா. அந்த நூல் வெளியீடாக அவர் வந்திருந்தாருன்னா இந்த இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்குமான்னு தெரியாது. அந்த விமர்சனங்கள் வந்து உடைபட்டு இருக்கும். சோ அதை தாண்டி அண்ணன் திருமாவர்கள் வராது, அவரோட சொந்த முடிவு. அதுக்குள்ள நம்ம வந்து போக விரும்பல. இப்ப தோழர் சொல்றதும் சரி, அண்ணன் சொல்றதும் எங்க கட்சியோட உள்கட்டமைப்பு நாங்க பாத்துக்கிறோம். அதை பத்தி இவங்க கவலைப்பட வேணாம். தோழர் வந்து விசிகாவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசினாலும் சரி, அவர் திமுகவோட ஆதரவாளர் தான் அவர். சரிங்களா? அதனால அவங்க பண்ணுகின்ற அந்த அரசியலுக்குள்ள நாங்க வந்து போக விரும்பல. எங்களுக்குன்னு ஒரு கிளியர் அஜெண்டா இருக்கு, அதை பார்த்துட்டு நாங்க வந்து போறோம். அவங்க கட்சி வளர்க்கறத அவங்க பண்ணாலே போதும். அதே மாதிரி வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வந்து சொல்றதை நாங்க வந்து இங்க வந்து எடுத்துட்டு போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அதை நாங்க நோக்கி போறோம். கண்டி இவங்களை வந்து நாங்க யாரும் இப்போ வந்து இன்னும் 15 மாத காலங்கள் இருக்கும்போது கூட்டணி பத்தி இப்ப நாங்க எதுவுமே சிந்திக்கவே இல்லை. எங்களோட நிலைப்பாடு என்னவோ அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து சொல்லிருங்க, உங்க பாயிண்ட்க்கு வேல்யூவா இருக்கும். முதல் மேடையிலேயே நம்மளை பார்த்து கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, நம்ம அதிகார பகிர்வுகளை கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்க தான் பேசுறீங்க. நீங்க சொல்றது அந்த கூட்டணி பத்தி 18 மாசமா அப்ப கணக்கு அப்பயே ஏன் பேசுனீங்கன்றத நான் சொல்லிடுறேன். நாங்க ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கோம். எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க பிரைமரி போர்ஸா தான் வரோம், முதன்மை சக்தியா தான் வரோம். நாங்க தனிச்சு தான் ஆட்சி பிடிப்போம். இப்போ நாங்க சொல்றோம், ரொம்ப தெளிவாகவும் சொல்றோம். எங்களை நம்பி யாராவது வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஆட்சியர்கள பங்குன்னா நாங்க சொல்றோம். நாங்க கூட்டணி ஆட்சியோ இல்ல கூட்டணி நாங்க வந்து வெப்பனோ நாங்க வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்ப அது கூட்டணி வராம கூட்டணி ஆட்சியும்னு பேரும் இல்லாம நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்க அப்படின்னா எனக்கு அது மட்டும் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு தேவையான பெரும்பான்மை எங்களுக்கு கிடைச்சாலும் இப்ப எங்களை நம்பி வராங்கல்ல, ஒரு சீட்டோ 2 சீட்டோ கூட ஒருத்தங்களுக்கு கொடுக்கறனால அவங்கள கூட நாங்க மந்திரி சபையில இணைச்சிக்கணும் தான் அதோட அர்த்தம். அதாவது ஒரு சீட்டு உங்கள்ட்ட வந்து கூட்டணிக்கு வந்தா கூட, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெல்ட்ல சின்னதா ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு வந்தாங்க, நீங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா அவங்கள மாத்திடுவீங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரா வச்சிருவீங்க. நீங்க இப்படி போறீங்க பாத்தீங்களா? இல்ல கேக்குறேன். இல்ல நீங்க அமைச்சரவை கொடுத்தா முடிஞ்சல. நான் என்ன சொல்றேன், ஆட்சி அதிகாரத்த பங்குன்றது உள்ளாட்சித்துறை அமைச்சரா கொடுத்துருவீங்க. அது எங்களோட விருப்பங்க. நீங்க என்ன எங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல இது கொள்கை கிடையாது. இல்லங்க நாங்க சொல்றோம் அது எங்களோட கூட்டணி ஸ்ட்ராட்டஜி நாங்க சொல்லிட்டோம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க உள்ளாட்சி கொடுப்பீங்களா, நீங்க அதை கொடுப்பீங்க இதை கொடுப்பீங்க, இதெல்லாம் வந்து இந்த நக்கல் நையாண்டிகளா இங்க வேலை இல்ல. ஒரு சின்ன அமைப்பு வந்துட்டா கூட அந்த அமைப்புக்கு கூட்டணியா நீங்க வந்து அமைச்சரவை இல்ல. நாங்க யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலங்க. இங்க வந்து ஆட்சி அதிகாரத்த பங்குன்றது எளிய மக்களுக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்கும், சின்ன கட்சிகளும் நாங்க வந்து வளர்த்து விடுவோம் தான் நாங்க சொல்றோம். திமுக மாதிரி நாங்க எல்லாரையும் போட்டு அமைக்கிட்டு நாங்க வந்து மத்தியில கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற கொள்கை எங்களுக்கு வந்து கிடையாது. எல்லாருக்குமான வாய்ப்பு நாங்க தரோம். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது தாவேகாவின் கொள்கை அல்ல. இல்லங்க அந்த கொள்கை தாங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல கூட்டணி இல்லங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன குழப்பாதீங்க. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி உங்க கொள்கை இல்ல. அது என் கொள்கை தாங்க. அப்ப முன்னாடி சொன்னது இல்ல. இல்ல எங்க கொள்கை தான். நான் அதுல வந்து முரண்படல. நாங்க எதுவுமே சொல்ல. நாங்க என்ன சொல்றேன்னா, எங்களோட நட்பு சிக்கிட்ட வரவங்கள இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் தான் சொல்றோம். இதுல எந்த விதமான குழப்பமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ரைட். சூர்யா சார், இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மேல கடுமையான விமர்சனத்தை விஜய் முன் வச்சுட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனாவும் கூட அதே மாதிரியான விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு. எப்படி இதை திமுக எதிர்கொள்ள போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதாவது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து வருகிறார் என்று சொல்லும்போது நடத்தப்பட்ட விவாதமும், கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து வருகிறார் என்று சொல்லும்போது அவரும் நடத்தப்பட்ட விவாதமும் ஏறக்குறைய எப்படி ஆய்ப்போனதோ அதுபோல் விஜய் அவர்கள் வருகிறார் என்பதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு.
41 நாளோ 48 நாளோ ஆயிருக்கு. ஏற்கனவே ஆரம்பித்தார், அப்புறம் ஒரு வருஷம் லீவ் விட்டார். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்து லீவ் விட்டுட்டு போயிட்டார். திரும்ப இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு திமுகவை மாற்றணும். அதனுடைய உள்ளடக்கம் திமுகவை அதிக ஆட்சியிலேருந்து அகற்றணும், அவ்வளோதான் மேட்டுறதில்ல. அதில் வந்து இந்த தனுஷ் ஒரு படத்தில் வந்து அவர் போகட்டும், யார் நம்ம விஜய் வந்து களத்துக்கு போகட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்கள் மன்றத்தில் கருத்துக்களை முன்வைக்கட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் கட்சி தலைவராக அல்ல அவர் எம்எல்ஏவாக அவர் முதலமைச்சராக வந்தால் யாரும் தடுக்க போவதே கிடையாது. அது வந்து மக்கள் தீர்ப்பு. அதுக்கு எல்லாரும் தலைவணங்கி தான் ஆகணும். அது விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது மக்கள் தீர்ப்பு அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வருதா அப்படிங்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜனங்கள்கிட்ட போகட்டுமே, அவரே ஏன் கிடந்து உருள்றாருங்கிறது தான் கேள்வி. நீங்கள் மக்கள்கிட்ட போங்க, மக்கள் நம்பிக்கையை பெறுங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆட்டோ வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த ஆட்டோவில் கம்பல்சரியாக எல்லாரும் ஏறுங்கன்னு அடித்து ஏற்றுறது இருக்குல்ல, அது என்ன வகையில் அது நியாயம்னு தான் கேள்வி எழுகிறேன். ஒரு கட்சி உங்கள்கிட்ட வேண்டவே வேண்டாங்குது, இல்லை அந்த கட்சி எங்ககிட்ட தான் வரும் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்கன்னா நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது? அதை நிரூபிங்க. முதல்ல களத்துக்கு போங்க, நிரூபிச்சுட்டு வந்து மக்கள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், மக்கள்கிட்ட போனார், எனக்கு 10% மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள்னு சொன்னார், அதிமுகவோட போய் கூட்டணி வச்சார், எதிர்கட்சி தலைவரானார். இதெல்லாம் அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி. விஜய் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்து போகட்டுமே. ஏன் நீங்கள் அதுவே நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அதிக அளவுக்கு வர்றாருன்னு சொன்னால் பார்லிமெண்ட் தேர்தலே அவர் தன் பலத்தை காட்டியிருக்கலாம், அவர் நின்றிருந்திருக்கலாம். ஏன் அவர் நிற்காம போனாருங்கிறது கேள்வி. ஆனால் என்னன்னா விசிகா என்ற அரசியல் கட்சி அது தெளிவாக முடிவெடுக்குது. நாங்கள் கொள்கை அளவில் திமுக உருவாக்கி அந்த கூட்டணியோடு நாங்கள் தொடர்கிறோம். அது மதச்சார்பின்மைக்கானது, சமூக நீதிக்கானது, பெண் விடுதலைக்கானது, அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை நோக்கியது. அந்த கூட்டணி தொடர்கிறது. அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சனாதன எதிர்ப்பை கொண்டது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி இல்லை, அவங்க எங்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருடைய தேவையவோ நிறைவேற்றுவதற்கு விஜய் முயற்சிக்கிறாரோ என்ற கேள்வி எழத்தான் செய்யும். அந்த கேள்விக்கு நிதானமாக பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பிரவீன் காந்தி அவர் வந்து பேசியது இருக்குல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு பார்ப்பனிய கருத்தியலுக்கு எதிராக அண்ணா கொண்டு வந்த மாற்றம், அது அரசியல் கட்சி காங்கிரஸ் என்ற அளவில் அல்ல. அந்த பார்ப்பனிய கருத்தியல் தான் தமிழ்நாட்டில் 67 இருந்து இங்க நீடித்து நிலைத்து நிற்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டில் பார்ப்பனிய அமைச்சரவை அமைக்க முடிகிறது. ஐயா, காமராஜ் பார்ப்பனரா? யாரு? காமராஜ் அவர்கள் பார்ப்பனரா? காமராஜ் தானுங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. பக்தவச்சலம் ஐயா பார்ப்பனரா? அண்ணா வந்தாரு. பக்தவச்சலம் ஐயா பார்ப்பனரா? ஐயா பாவலன் நிறைவு பார்வை சுருக்கமா. சார், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் வெளியிடப்பட்ட அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனன் பேசிய கருத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் தலைவர் தெளிவாக கூறிவிட்டார். அவர் மீது கட்சியின் சார்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். ரைட். ஓகே 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 மில்டன் உங்களோட நிறைவு பார்வை. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியதை ஒட்டி தான் எவ்வளவு பெரிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருந்தது. ஆதவ அர்ஜுனா குறித்து ஊடகங்கள் கட்டமைக்கக்கூடிய பிம்பம் என்பது போலியானது. உண்மையில் யதார்த்தத்தில் அவர் அப்படியாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரியான டேட்டாஸுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய நபராக எனக்கு படவில்லை. நான் அவரை குறைத்து மதிப்பிடுவதாக யாரும் நினைக்க வேண்டாம். உண்மையில் அப்படி இல்லை. ஏன்னா அவர் இந்த மேடையில் பேசும்போது கூட அவர் சொன்ன டேட்டாவே தப்பாக இருந்தது. பிஜேபிக்கு 2% தான் ஓட்டு இருக்குன்றாரு. அப்படி கிடையாது. அவங்க வாங்கின ஓட்டுகள் சதவீதத்தை எடுத்து பார்த்தா அது என்ன பர்சன்டேஜ்ன்றது அவருக்கு தெரியும். இன்னொன்று திமுகவுக்கு வந்து 25% தான் அப்படின்னு சொன்னார். டேட்டாவாக எடுத்து பார்த்தா அதுவும் கிடையாது, நம்பர்ஸாக வேறு. அப்போ அடிப்படையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பேசிக்கே வந்து டேட்டாஸை கரெக்டாக சொல்லணுங்கிறது தான். ஒரு பதட்டத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது விளக்கங்கள் வந்தால் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். அதையும் தாண்டி அவர் பிரசாந்த் கிஷோர் பேசுனதை தான் இன்னமும் அரசியல் தத்துவமாக அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் எதை அவர் சொன்னாருன்னு இவர் சொன்னாரோ அந்த பிரசாந்த் கிஷோரே பீகாரில் நின்று டெபாசிட் காலியாகி போயிடுச்சு. இன்னமும் அந்த பேட்ச் ஒர்க்கை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலான்னு நம்புகிறார் அவர். இன்னொன்று மன்னராட்சி, வாரிசு அரசியல், இது ஊழல், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒழிக்கணுன்றதை நம்ம எல்லாரும் சேர்த்து பேசணும்னு பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜயோட கருத்து அதிமுகவும் அப்படியே முன்மொழியுதே.
இல்லை அதிமுகவுக்கும் போக்கு இடம் இல்லை, விஜய்க்கும் போக்கு இடம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து எங்கே போய் நிற்பாங்கன்னா எதிர்த்து ஒன்றா நின்ற மாட்டோமா, திமுக ஆட்சியை வீழ்த்திட மாட்டோமான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே அவர் வந்து அறிவாலயத்து வாசலில் தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. யாராவது வெளில வந்துட மாட்டாங்களா, நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட மாட்டோமான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் லைம் லைட்டில் இருக்க வேண்டிய அதிமுகவை மட்டுப்படுத்திட்டு நேற்று வந்த கட்சி தாவேகா, முந்தா நேத்து வந்து ஆதவ் அர்ஜுன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாரமாக ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டு போகிறாங்கன்ற குற்ற உணர்ச்சியும் பதட்டமும் அதிமுகவுக்கு இருக்கணும். மாறா தாவேக்கா பேசுது, நம்மளும் புட்போட் அடிச்சிடலாமான்னு போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் சாவகேடு. அப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்கவே கூடாது, வந்துருச்சு. ஆனாலும் தாவேக்கா தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த சாப்டருக்குள்ளே இருந்து பேசணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு இவர்கள் பிரகாசமாக வெளியே வருவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த சிம்டம்ஸும் எனக்கு தெரியலை. நானும் இவங்க சொல்லக்கூடிய 90s 2K கிட்ஸ் ஜென்ரேஷன்ல இருந்து தான் வர்றேன். தாவேகா தோழர் அவர் சொன்னது போல இளைய தலைமுறையால் அந்த ஆட்சியை பிடிச்சிருவோன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க கட்சிக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அந்த கட்சியை சார்ந்த என்னுடைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே தங்களுடைய கொள்கை என்ன, தங்களுடைய கொள்கை எதிரி யார் என்பதை எப்படி அவங்கள்ட்ட கொள்கை எதிரின்னு சொல்லுவது கூட அவங்களுக்கு இன்னும் தெரியலை. அவங்களுக்கு அவங்களுடைய தலைவர் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு கைதட்டணும். விஜய்னு பேர் வந்துருச்சுன்னா கைதட்டணும். அது விஜயா விஜயகாந்த் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் வந்துருச்சு கைதட்டிடணும் அப்படின்ற நினைப்பில் தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக கொள்கை ரீதியாக அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய இளைஞர்களுக்கு இளைஞரணி பேச்சு போட்டி அது இதுன்னு அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கிரௌட் எடுக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. தயவு செய்து இளைஞர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் படுத்துவதற்கு பேசுறதுக்கோ வேலைகளை முன்னெடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நம்ம நம்பலாம். அதையும் தாண்டி மக்கள்கிட்ட நான் வர்றதையே வந்து சோசியலாக மக்கள்கிட்ட இணக்கம் ஆவதையே வந்து நான் வந்து அது வந்து தேவையில்லாத அரசியல்னு நேற்று பேசுகிறாரு. அது பேர் என்ன, சம்பிரதாய அரசியல் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, அவரை நம்பி பனையூர் வீட்டுக்கு வந்து ஒரு 250 குடும்பத்தினர் அரிசி பருப்பு ஜாமான்களை நிவாரணப் பொருட்களாக வாங்கினாங்கல்ல, அவங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளும் அந்த சம்பிரதாயங்களை பண்ண வேண்டிய நெருக்கடிக்கு வந்துடுறோம்னா நீங்கள் சம்பிரதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் ஏன் விட்டு பிள்ளைகள் 250 வரைக்கும் கிளப்பி கூட்டி போனோமா? இப்போ இந்த நபர்கள் குறித்தெல்லாம் பார்வை அவர்களுக்கு என்ன இருக்கு, நேரம் இல்லாமல் இருக்கு பதில் இல்லை. அந்த செய்தியே வந்து மடைமாத்துறாங்க. அவங்கள வந்து சந்திச்சு பேச முடியாது, அங்க வந்து காவல்துறையோ நமக்கு வந்து அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்றதுனால தான் தலைவர் வந்து போக முடியல. காவல்துறை வரவேண்டாம்னு சொல்லி இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அந்த இட நெருக்கடி அந்த சூழல் வந்து எங்களுக்கு தெரியும். தோழர் வந்து எதிர்த்து பேசுறது என்ன வேணாலும் பேசணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பிரஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மழையால பாதிக்கப்பட்ட பகுதிக்கு யாரும் வராதீங்கன்னு சொல்லவே சொல்லாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, நான் ஏதாவது குறுக்கிட்டேனா? இல்லங்க, ஆதாரம் இல்லாம ஒண்ணு சொல்றீங்கல்ல, நீங்க கொடுத்த ஆதாரம் இல்லாம எதை சொன்னேன் ஆதாரத்தை சொல்லுங்க. சரி வாங்க வாங்க, எதை சொன்னேன்னு சொல்லுங்க. நேரம் இல்ல, எதை சொன்னேன்னு சொல்லுங்க, நான் ஆதாரத்தை எடுத்து போடுறேன். சம்பிரதாய அரசியல் நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டிக்கர் ஒட்டினதுல நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம பழசுக்குள்ள நாங்க போக விரும்பல. நாங்க இப்ப போட்டோ எடுத்து போட்டதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல வராதா? ஏங்க நாங்க எங்களோட பொதுச் செயலாளர் அந்த கேமராவை மறைக்காதீங்க, இப்படி தள்ளுங்கன்னு சொன்ன வீடியோல சொந்த உழைப்பு அப்புறம் ஸ்டிக்கர் தான். ஏங்க எங்களோட சொந்த உழைப்பு. அரசியல் கட்சிக்கு வந்தாச்சு, அரசியல் கட்சி தலைவர் வந்து நிவாரண பொருள் கொடுக்கறாரு, அது சொந்த உழைப்புனா அப்ப நிவாரண பொருள் வாங்குற மக்களை எப்படி பேசினா வந்து ஊடகத்துல வந்து நேர்மையா பேசுங்க. நேர்மையா தாங்க கேக்குறேன். என்ன சொந்த உழைப்பு புரியலையே, என்ன சொந்த உழைப்பு? ஏங்க எங்க தலைவரோட பணத்தை நான் கொடுத்துருங்க. நீங்க அரசுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இது தேங்காய் கொடுமையா இருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் தண்ணி கூட கொடுக்கலங்க. நீங்க மக்களுக்கு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க ஒரு நேர்மையாளர் இருந்தா நீங்க அத கண்டிச்சு பேசணும். நீங்க 3 பேர் தண்ணி கூட சுத்தமான தண்ணி கொடுக்க முடியலங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்க நிர்வாக செயல்பாடு இருக்கு. அந்த அளவுக்கு நிர்வாக செயல்பாடு இருக்கு. நீங்க எவ்வளவு அபத்தமா பேசுறீங்க பாருங்க. எங்க காசனாக வந்து எங்க இப்படி யாருமே பேச மாட்டாங்க. எங்க காசை அலோ பண்ண முடியாது. நீங்க வந்து பேசுறது அலோ பண்ண நாங்க வந்து ஒண்ணுமே இல்ல தோழர். நாங்க வந்து யாரோட கூட்டணியும் உடைக்கிறதுக்காக நாங்க வரல. எங்களுக்கு சொந்த பலம் இருக்கு. மக்களை நம்பி நாங்க நிப்போம். இந்த வெற்று கூச்சல்கள் வந்து 2026ல நாங்க பார்க்க தான் போறோம். ஆட்சி கட்டில வந்து தாவேகா வந்து அமரும். நன்றி 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 நன்றிங்க, நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.